அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியுமா உங்களுக்கு? 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? நேத்து கோவை மாவட்டத்துல நம்மளோட சகோதரி பெரிய பாலியல் பலாத்காரம் உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு, எல்லாம் போராட்டம் பண்றாங்க, கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவில்லையாடா திமுக காரங்க? அறிவில்லை? நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணோ ஆணோ எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் மாத்த திமுக வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சிகளை கொடுத்தது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும், ஊழல் குடும்பத்தை தூக்கி வந்திருக்கும். தாவேக கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்க எல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டாரு. யாரா ஓடுனது? வந்தா நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கட்சி உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியாது. யாருமே ஏத்து வரக்கூடாது அரசியல். ஒரே குடும்பம் இருந்துட்டு போனோம். நைட்டு சூழ்ச்சி பாருங்க, நம்ம எல்லாம் வெளியே போயாச்சு. திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார், ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்து வந்துட்டார், பக்கா ஷூட்டிங். அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்து உண்மை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கனே கொண்டு வந்து வர வச்சு, இங்க நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். ஓட்டா அப்படியே கையை பிடிச்சு நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, உரிமையில பேசு நெளிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. இவ்வளவுதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளவுதான் இவங்க சிந்தனை. தோழர்களே, இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க.